சாலை ஓரத்தில் 18 வயது பெண் குழந்தை பெற்றார். மத்திய பிலிப்பைன்ஸ் நகரமான டாக்லோபான் அருகே உள்ள சாலையின் ஓரத்தில் நெல் வயலின் பக்கத்தில் 18 வயதான ரயன் பாகேட் பதட்டமாக இருந்தார். அவரது காதலி ஆன 18 வயது கர்ப்பிணி ஆனலின் பெசாடோ தரையில் படுத்து குழந்தை பெற தயாராக இருந்தார். அருகிலுள்ள தொலோசா மருத்துவமனைக்கு 3 மைல் தொலைவில் அவர்கள் இருந்தனர். பெசாடோ பிரசவ வலியால் அவதிப்பட பாகேட் தனது மோட்டார் சைக்கிளில் அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்று கொண்டிருந்தார். அப்போது மற்றொரு மோட்டார் சைக்கிளில் சென்ற ஒருவர் தொலோசாவுக்கு விரைந்து சென்று நோரினா மலேட் என்பவரை அழைத்து வந்தார். மலேட் வந்தபோது குழந்தையின் தலை வெளிவந்துவிட்டது. அவர் பெசாடோவிடம் தள்ளுமாறு கூறினார். குழந்தை பிறந்த பிறகு மலேட் தனது கத்தியை ஆல்கஹாலில் சுத்தம் செய்து பிறகு நாரை அறுத்தார். அதன் பிறகு பெசாடோவும் அவரது ஆண் குழந்தையும் தொலோசா மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்ட ஒரு பிக்கப் வாகனத்தில் ஏற்றப்பட்டனர். இந்த விசித்திரமான பிரசவம் ஹையான் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சுகாதார அமைப்பை மீண்டும் கட்டமைக்க சேவ் தி சில்ட்ரன் அமைப்புடன் பணியாற்றி வந்த புகைப்பட கலைஞர் லின்சி அடாரியோவால் பதிவு செய்யப்பட்டது.